ஸ்ரீ குருப்யோ நமஹ. கருங்காலி மாலை அனைவரும் போடலாமா போடக்கூடாதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்ப கொஞ்ச நாளாகவே எல்லாராலையும் பேச்சு பொருளாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. பெரிய பெரிய விஐபி எல்லாம் கருங்காலி மாலை போட்டிருக்காளே, நம்மளும் போட்டுக்கலாமா அப்படின்ற கேள்வி நிறைய சோசியல் மீடியாலலாம் பரவின்னு இருக்கு. யூடியூப்பை திறந்தாலே ஒரு 100 வீடியோ வர்றது இது சம்பந்தமாக தான். கருங்காலி மாலை எப்படி போடணும், கருங்காலி மாலை போடலாமா போடக்கூடாதா, அதில் என்ன நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துன்னு இருக்கு. சரி, இதனால இந்த கருங்காலி மாலையில என்ன பலன் இருக்கு அப்படின்றத நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அந்த மாலையை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோவானது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். யாருக்காவது இந்த வீடியோ பார்க்க முடியலன்னா அவளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க. பொதுவாகவே கருங்காலி அப்படின்றது நவகிரகத்துல சனி கிரகத்துக்கு உண்டான சமித்து. நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு வஸ்திரங்கள்ல ஒவ்வொரு கலர் இருக்கு, ஒவ்வொரு தானியம் இருக்கு. அதே மாதிரி ஹோமத்துக்கு அப்படின்னு பண்ணும்போது நவகிரகத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சமித்து இருக்கு. அந்த குச்சியினால அந்த சமித்தினால நவகிரகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஹோமம் செஞ்சோம்னா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல குறிப்பா இந்த கருங்காலியானது நவகிரகங்களை சனி கிரகத்துக்கு உண்டான சமித்து. இந்த சனி கிரகத்துக்கு உண்டான சமித்தை நம்ம போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த காலத்துலலாம் கை குழந்தைக்கு மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லி ஒன்று விளையாட கொடுப்பா. இந்த மரப்பாச்சி பொம்மையானது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அப்படி தெரியாதவா இந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கலாம். இந்த பொம்மையை குழந்தைகள் கையில கொடுத்து எதுக்கு விளையாட கொடுக்குறான்னா, அந்த கருங்காலிக்கு ஒரு சக்தி இருக்கு, துஷ்ட சக்திகள்லாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே குழந்தைகள் பிறந்த உடனேவே 5 வயசு வரைக்கும் குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா பாலார் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவா. குழந்தைகளுக்கு சீக்கிரமாக துஷ்ட சக்திகள்லாம் வரும், ஏதாவது உடம்பு படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த மரப்பாச்சி பொம்மையை கொடுத்து விளையாட சொல்லுவா. கருங்காலிக்கு துஷ்ட சக்திகள்லாம் விரட்டக்கூடிய சக்தி இருக்கு. இந்த உலக்கையானது கருங்காலியில தான் பண்ணுவா. பொதுவாகவே வீட்டில் தனியா இருக்கக்கூடியவா எல்லாம் பயப்படுவா. ஒரு கெட்ட ஆத்மா வரா மாதிரி இருக்கு, பேய் வருது பிசாசு வருது அப்படின்னு சொல்லுவா. அவா எல்லாமே வீட்டு வாசல்ல அந்த உலக்கையை போட்டுன்னு இருந்தான்னா அந்த பயங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கருங்காலி மரத்தினால செய்யக்கூடிய உலக்கைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவா. இப்போ இந்த கருங்காலி மாலை போட்டுக்கலாமா எல்லாரும் அப்படின்னா, முதல்ல இப்ப வரக்கூடிய மாலையெல்லாம் ஒரிஜினல் கருங்காலியான்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேன்றது. சில இடத்துலலாம் நார்மலா இருக்கக்கூடிய மரத்திலேயே எண்ணெயையும் கருப்பு கலர்ல ஒரு பொடியையும் கலந்து கருங்காலின்னு சொல்லி வித்துடுறா. அது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது, வாங்கி போட்டுன்றா. அப்போ எனக்கு இந்த கருங்காலி மாலை போட்ட உடனே அதோட பலன் தெரியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதனால முதல்ல கருங்காலி மாலை ஒரிஜினலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி கருங்காலி மாலை போட்ட உடனேவே எனக்கு உடனே சக்தி கிடைக்குமா, நான் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு மனுஷனா பிறந்துட்டோம்னா அவனுடைய கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த மாலையை போட்டுண்டா உடனே அந்த கர்மாலாம் நீங்கிடுமானா அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு 7.5 சனி நடக்கும். அவ இந்த கருங்காலி மாலையை போட்டுண்டான்னா ஏற்கனவே 7.5 சனி, இதுல சனி கிரகத்துக்கு பிடிச்ச சமித்தியும் மாலையா போட்டுண்டான்னா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி பயத்தெல்லாம் வச்சுண்டு இது ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தோட அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிறதுக்கு போடாமே இருக்கலாம். சரி, அப்போ நான் ஏதாவது ஒரு மாலையை போட்டுதான் ஆகணும், என்ன பண்றது அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சத்தை கழுத்துல கட்டிக்கலாம். பரமேஸ்வரனுக்கு மிஞ்சின ஒரு சக்தி யாருக்காவது இருக்கா அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரனுக்கு பிரீத்தியான இந்த ருத்ராட்சத்தை கழுத்துல
போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாருமே போட்டுக்கலாம். ருத்ராட்சத்தை ஒரு சிகப்பு கலர் கயிறுல கோத்து கழுத்துல போட்டுக்கலாம். ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறத விட ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கழுத்துல கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் குழந்தைகளுக்கு ருத்ராட்சத்தை கழுத்துல கட்டுறது நோய்படுத்தாம இருக்கும். அதனால எல்லாருமே இந்த ருத்ராட்சத்தை அணியலாம். இந்த கருங்காலி மாலை போடலாமா வேணாமா, எப்படி போடணும், அது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா, அது போட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமான்னு பயந்து பயந்து போடுறதுக்கு இந்த ருத்ராட்சத்தை எல்லாருமே போட்டுக்கலாம். அதே மாதிரி தர்பைக்கு மிகவும் ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. தர்பை புல்லுக்கு ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்ல அந்த தர்பைக்கு நம்ம எப்படி வீட்டில் வச்சுக்கணும், தர்பைனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா போட்டிருக்கு. அந்த வீடியோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் பார்த்து நம்மளுடைய வீட்டிலே தர்பையை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். கெட்ட சக்திகள்லாம் விலகும். ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது நோய் எல்லாம் படுத்தாம இருக்கும், கெட்ட சக்திகள்லாம் வராமல் இருக்கும். அதனால இந்த கருங்காலி மாலைய சந்தேகத்தை எல்லாரும் விட்டுட்டு ருத்ராட்சத்தை போட்டுண்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.